ஸோ இப்போ லாஸ்ட் வீக் நம்ம பண்ண அந்த கடைசி 3 questions யாருக்கும் டவுட் இல்லை இல்லையா? இந்த ஜெனடிக்ஸ் 3 question திருப்பி அது கால்குலேஷன் மாதிரி வருது அதுங்களா மேடம்? ஆமா, ஆனா அது அடிக்கடி வருது எல்லா எக்ஸாம். நிறைய எக்ஸாம் அந்த மாதிரி கேள்வி பார்த்திருக்கேன். ஆமா. ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் நான் லாஸ்ட் வீக் சால்வ் பண்ணது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? மேபி ஒரு முறை நீங்க அப்படியே கிளான்ஸ் பாத்துறீங்களா மேடம் குழந்தைகளுக்கு? ஷூர், ப்ளீஸ். ஓகே ஓகே. ஸோ மனோகர் உனக்கு புரியல இல்லையா? ஸோ திருப்பி நான் சொன்னா ஓகேவா? நான் திருப்பி இன்னொரு தடவை சொல்றேன், ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த பெடிகை சார்ட் இருக்கு. ஸோ ஸ்கொயர் வந்து மேலு, சர்க்கிள் வந்து ஃபீமேல் இல்லையா? ஸோ இப்போ வந்து ஜெனரேஷன் 1, ஜெனரேஷன் 2, ஜெனரேஷன் 3. ஸோ இப்போ இந்த ஜெனரேஷன் 1ல இந்த டார்க்கர் ஷேட்ல இருக்கிறது வந்து ஹேஸ் சம் ட்ரேட், லெட்ஸ் ஜஸ்ட் சே சம் டிசீஸ்னு வச்சுக்கலாம் இப்போதைக்கு. ஸோ இந்த டார்க்கர் ஷேட்ல இருக்கிறது ஹேஸ் தட், இந்த லைட்டர் ஷேட்ல இருக்கிறது ஹெல்த்தி. ஸோ இப்போ இந்த ட்ரேட் வந்து எந்த மாதிரி ட்ரேட்? டாமினன்ட் எக்ஸ்ல டாமினன்ட் ரெசசிவ் எக்ஸ் லிங்க். இதை எப்படி சால்வ் பண்றது? ஸோ லாஸ்ட் கிளாஸ் யாரான சில பேர் வராம இருந்தீங்க இல்லையா? ஸோ வராம இருந்தவங்களுக்கு உங்களுக்கு எதனா ஐடியா இருக்கா இது எப்படி சால்வ் பண்றது? இல்ல எல்லாரும் வந்தீங்களா லாஸ்ட் கிளாஸ்? someone யாரான இதை எப்படி சால்வ் பண்றது, எப்படி ஸ்டார்ட் பண்றது, how to start approaching these questions? Any idea? Ma'am, I didn't come at last class, ma'am. But இதுல வந்து 3 ஜெனரேஷன்லயுமே வந்து அஃபெக்டட் இண்டிவிஜுவல் இருந்தா அது வந்து டாமினன்ட்டா இருக்கும். ஓகே. And I don't have idea about X and Y linked, ma'am. Okay. Okay, so good attempt. Any other answers? சரி. ஸோ நான் வந்து சிம்பிளா வந்து லெட்ஸ் டாக் அபவுட் எக்ஸ் அண்ட் ஒய் லிங்க்ட் ஃபர்ஸ்ட், பிகாஸ் தட் இஸ் சிம்பிள் டு ஆன்சர். ஸோ இப்போ மேல்ஸ்ல இருக்கு, இங்க இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல மேல் இஸ் அஃபெக்டட். தெரியறது இல்ல இந்த ஷேடா இருக்கிறது, எது ஷேடா இருக்குன்னு தெரியறது இல்லையா? ஸோ இது டார்க்கர் ஷேடு, இது 2 டார்க்கர் ஷேடு, அப்புறம் இது 2 டார்க்கர் ஷேட். ஸோ இங்க ஷேடா இருக்கிறது வந்து மேல். ஸோ மேல்ல இருந்து ஃபீமேலுக்கு வருது, அப்புறம் ஃபீமேல்ல இருந்து திருப்பி மேலுக்கு வருது. அப்படின்னா ஒய் குரோமோசோம் எங்க இருந்து வரும்? மேல்ல இருந்து மேலுக்கு வரும். ஸோ இப்போ ஒய் லிங்க்டா இருந்ததுன்னா எல்லா மேலுக்கும் வந்திருக்கணும், ஃபீமேல்ஸ்க்கு வரக்கூடாது. கிளியரா தத்வாதிகா? ஸோ இது ஒய் லிங்க்ட் கிடையாது, ஏன்னா ஒய் லிங்க்டா இருந்தா மேல்ல இருந்து மேலுக்கு தான் வரணும். ஓகே மேம். ஓகேவா? ஸோ வந்து இது ஒய் லிங்க்ட் கிடையாது. ஸோ சிஎன்டி கிடையாது. ஒய் குரோமோசோம் மேல்ல இருந்து மேலுக்கு தான் வரும். ஸோ ஒய் லிங்க்டா இருந்தா மேல்ல இருந்து மேலுக்கு தான் வந்திருக்கும். ஸோ அது இல்லைங்கிறப்பவே வந்து இது கிடையாது. ஸோ ஒன் மோர் திங், இப்போ சில பேருக்கு வந்து இதுதான் மேல் இதுதான் ஃபீமேல் எப்படி தெரியும்? சப்போஸ் அது வைசி வர்சாவா கூட இருக்கலாமே, சப்போஸ் உங்களுக்கு சிம்பிள்ஸ் ஞாபகம் இல்ல, வைசி வர்சாவா இருக்கலாமேன்னு ஒரு டவுட் வந்ததுன்னா கூட, இது ஸ்கொயர் வந்து வேற ஜெண்டர், சர்க்கிள் வந்து வேற ஜெண்டர். ஸோ ஸ்கொயர்ல இருந்து சர்க்கிளுக்கு போறதுனாலே ஒய் லிங்க்டா இருக்க முடியாது. கிளியரா? சப்போஸ் உங்களுக்கு எது மேல் எது ஃபீமேல்னு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா சொல்றேன். ஸ்கொயர்ல இருந்து ஸ்கொயருக்கு போறதோ இல்ல சர்க்கிள்ல இருந்து சர்க்கிள்க்கு போறதோ, ஆனா வந்து அப்படி யோசிக்கலாம் நீங்க. ஸ்கொயர்ல இருந்து சர்க்கிள்க்கு போறதுன்னப்பவே வந்து இட் இஸ் நாட் ஒய் லிங்க்ட், ஈவன் இஃப் யூ ஃபர்கெட் தட் which one is male which one is female நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ் லிங்க்ல டாமினன்ட் இருக்கு, ரெசசிவ் இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? இருங்க, let me share entire screen போட்டுட்டு, இல்லை ஆக்சுவலி
இப்போ இதை ஷேர் பண்றேன். ஸோ இப்போ ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இப்போ டாமினன்ட் எக்ஸ் லிங்க்ட் ஆர் டாமினன்ட் ஆக்சுவலி இருங்க ஃபுல் ஸ்கிரீன் விண்டோ நான் இதையே ஷேர் பண்றேன். ஸோ நான் இதுலயே நான் பண்றேன். It will be a lot simpler. ஸோ இப்போ மேல்ஸ்ல ஒரு எக்ஸ் குரோமோசோம் இருக்கும். கிளியரா? ஸோ இருங்க, just a minute. ஸோ மேல்ஸ்ல ஒரு எக்ஸ் தான் இருக்கும். ஸோ இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது மேல்ஸ்ல ஒரு எக்ஸ் தான் இருக்கும், ஃபீமேல்ஸ்ல 2 எக்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த கான்செப்ட், வாட் கான்செப்ட் யூ ஹேவ் டு நோ இஸ் தட் மேல்ஸ்ல எனி ஜீன் தட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் எக்ஸ் குரோமோசோம், எக்ஸ் லிங்க்டு ஜீன் எதா இருந்தாலும் மேல்ஸ்ல மேல்ஸ் will immediately express the gene, whereas ஃபீமேல்ஸ்ல 2 எக்ஸ் குரோமோசோம்லயும் அந்த ஜீன் இருந்தா மட்டும்தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். ரிப்பீட் பண்றேன். ஸோ மேல்ஸ்ல ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்கு. ஸோ எனி எக்ஸ் லிங்க்டு ஜீன் will be expressed in males if the gene is carried. அந்த எக்ஸ் குரோமோசோம்ல அந்த பர்டிகுலர் ஜீன் இருந்ததுன்னா மேல்ஸ்ல அது எக்ஸ்பிரஸ் ஆயிடும். ஃபீமேல்ஸ்க்கு 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்கு. ஸோ 2 எக்ஸ் குரோமோசோம்லயும் அந்த ஜீன் இருந்தாதான் இது எக்ஸ்பிரஸ் ஆகும். ஓகேவா? இந்த கான்செப்ட் கிளியரா? இந்த கான்செப்ட் வச்சுதான் யூ ஹேவ் டு சால்வ் திஸ். ஸோ இந்த டாக்குமெண்ட்ல I'm just sharing this Word document with the screenshot பண்ணிருக்கேன். so that இதுலயே நான் டைப் பண்றேன். so இப்ப பாருங்க, இப்போ நம்ம இந்த மேல நம்ம மேல்ல ஜீன் இருக்கு. சோ நம்ம அதை ஜீனை கேபிட்டல் எக்ஸ்னு வச்சுக்கலாம், டாமினன்ட். so sorry, let us assume it is first, let us assume recessive-னா என்ன, dominant-னா என்ன. so recessive போலாம் first, option B. ஸோ இப்போ ரெசசிவ்னா நான் ஸ்மால் எக்ஸ் வச்சு டினோட் பண்றேன். அப்புறம் நார்மலா ஒய் குரோமோசோம் இருக்கு. சாரி, ஸ்மால் எக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஃபீமேலுக்கு இது இல்லை. ஸோ ஃபீமேலோட ஜீனோடைப் ஸோ இப்போ நான் இந்த ஜீன் ரெசசிவ்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ மேல்ல ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்கு. ஸோ அந்த எக்ஸ் குரோமோசோம் ஸ்மால் எக்ஸா இருந்தா the gene will be there. or okay, let me color this red also so that you know. ஸோ இந்த ரெட் கலர் இருக்கிறது நமக்கு தேவையான ஜீன். ஸோ இப்போ ஃபீமேல்ல அது இல்லை. ஸோ ரெசசிவ்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ ஒன்று இப்படி இருக்கலாம், 2 பாசிபிலிட்டி இருக்கு ஃபீமேல்ல. இப்படி இருக்கலாம் ஆர் இப்படி இருக்கலாம். ஏன்னா இது ரெசசிவ். ஸோ 2 குரோமோசோம்லயும் இந்த ரெட் கலர் எக்ஸ் இருந்தாதான் ஃபீமேல்ஸ்ல ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸோ நமக்கு தெரியும் ஃபீமேல்ஸ்ல ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகல அப்படின்னா. ஸோ ஃபீமேல்ஸ்ல 2 பாசிபிலிட்டி இருக்கு. 3வது பாசிபிலிட்டி இஸ் திஸ். பட் இது இருந்தா ஃபீமேலுக்கும் இந்த மாதிரி ஷேட் இருந்திருக்கணும். ஸோ அது இல்லாத பட்சத்துல இது ஃபீமேல்ஸ்ல இல்லை. ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எஸ் மேம். ஓகே, சோ நான் நெக்ஸ்ட்க்கு போறேன். சோ இப்போ ஜெனரேஷன் 2க்கு வாங்க. சோ இந்த மேலுக்கு என்ன ஜீன்ஸ் வரும்? மதர் கிட்ட இருந்து ஒரு எக்ஸும் ஃபாதர் கிட்ட இருந்து ஒரு ஒய்யும் வரும் இல்லையா? சோ அப்ப இந்த மதர் கிட்ட இருந்து கேபிட்டல் எக்ஸும், சாரி இது ரெட்ல வராது,
ஸோ மதர் கிட்ட இருந்து கேபிட்டல் எக்ஸும் ஃபாதர் கிட்ட இருந்து கேபிட்டல் ஒயும் தான் வரும் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற மேலுக்கு, இந்த மேலுக்கு. நெக்ஸ்ட், ஏன்னா இவன் கிட்டயும் இந்த ஜீன் இல்ல, ஸோ அதாவது இந்த ஷேடட் இல்ல, ஸோ இந்த ரெட் கலர் எக்ஸ் வராது, நாட் கலர்ட் எக்ஸ் தான் வரும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த மேலுக்கும் அதே தான். ஸோ இப்ப இந்த ஃபீமேலுக்கு இந்த ஜீன் இருக்கு. ஸோ அப்ப இந்த பேரண்ட் கிட்ட இருந்து இந்த எக்ஸ் வந்திருக்கணும், அண்ட் இந்த பேரண்ட் கிட்ட இருந்து இந்த எக்ஸ் வந்திருக்கணும். அப்போதான் ஃபீமேலுக்கு இந்த ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகும். 2 எக்ஸ் குரோமோசோம்லயும் அந்த ஜீன் இருக்கணும். ஸோ ஃபீமேலுக்கு கலர்ட், அப்பதான் ஃபீமேல் கலர்டா இருக்கும். ஸோ இப்போ இந்த பேரண்ட்க்கு திருப்பி வாங்க. இதுல இதுவும் சேர்ந்தாதான் இந்த காம்பினேஷன் வரும். இதுவும் சேர்ந்தா இந்த காம்பினேஷன் வருமா? டாப்ல இருக்கிற இந்த ரெண்டும் சேர்ந்தா இந்த ஸ்மால் எக்ஸ் கலர்டு காம்பினேஷன் வருமா? நோ மேம். நோ. சோ அப்போ மதரோட ஜீனோடைப் இது கிடையாது, இதுதான். ஓகேவா? இது கிளியரா? சோ மதருக்கு இதுதான் ஜீனோடைப், ஏன்னா இந்த ஃபீமேல் அஃபெக்டட். அதே மாதிரி இந்த இன்னொரு ஃபீமேலும் அஃபெக்டட். ஸோ அந்த இன்னொரு ஃபீமேலுக்கும் இதுதான் ஜீனோடைப். மேல்ஸுக்கும் பாக்கி 2 மேல்ஸுக்கு, ஸோ இந்த மேல் வந்து கனெக்ஷனே இல்லை, ஸோ விட்டுறலாம். இந்த மேலுக்கும் இதுதான், சாரி கலர் இல்லாத இந்த XY தான். இது கிளியரா? செகண்ட் ஜெனரேஷன் கிளியர் இல்லையா? எஸ் மேம். ஓகே, ஸோ நான் இப்போ தேர்ட் ஜெனரேஷனுக்கு வரேன். ஸோ இப்போ இந்த மேலும் இந்த ஃபீமேலும் சேர்ந்து பண்றது. ஓகேவா? ஸோ இந்த மேலும் இந்த ஃபீமேலும் எல்லோ ஹைலைட் பண்ணியிருக்கிறது 2 பேரும். ஸோ இப்போ இந்த மேலுக்கு ஜீன் இருக்கு. ஸோ அப்போ அந்த மேலுக்கு ஒரு ஸ்மால் எக்ஸ் வருது, கலர்ட் ஸ்மால் எக்ஸ் வருது, அண்ட் கேபிட்டல் ஒய். மேல் கிட்ட இருந்து கேபிட்டல் ஒய் வருது. சரியா? So this is perfectly fine. Now இந்த ஃபீமேலுக்கு ஒரு ஸ்மால் எக்ஸ் வரும், ஒரு கேபிட்டல் எக்ஸ் வரும். இது கலர்டா இருக்கும், இது நாட் கலர்டா இருக்கும். இதுவும் பர்ஃபெக்ட்லி ஃபைன். ஸோ இந்த ஃபீமேல் இஸ் நாட் டிசீஸ்ட், ஏன்னா 2மே ஸ்மால் எக்ஸ் இருந்தாதான் டிசீஸ் வரும். ஸோ இப்போ இந்த மேலுக்கு வந்து இப்போ இந்த பேரண்ட் கிட்ட என்ன இருக்கு? 2மே ஸ்மால் எக்ஸ் இருக்கு. அப்போ இந்த மேல் கிட்ட ஒரு ஸ்மால் எக்ஸ் அது வந்துதான் ஆகணும். கரெக்டா? ஏன்னா மதர் கிட்ட இருந்துதான் எக்ஸ் குரோமோசோம் வருது இல்லையா? சோ அப்ப இந்த மேல் கிட்ட ஒரு ஸ்மால் எக்ஸ் வரணும். இது கிளியரா? எஸ் மேம். அப்ப இந்த மேல் கிட்ட ஒரு ஸ்மால் எக்ஸ் வரணும்னா இந்த மேலும் டிசீஸ்டா இருக்கணும் இல்லையா? ஏன்னா ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்கு. அந்த எக்ஸ் குரோமோசோம் டிசீஸ்டா இருந்தா மேல்ஸ் வில் கெட் டிசீஸ். கரெக்டா? So something is wrong இங்க. This male is not diseased னு வருது. So அப்ப நம்ம போட்ட ஜீனோடைப் தப்பு. கிளியரா? ஏன் தப்புன்னு கிளியரா? சோ இந்த ஒரு ஸ்மால் எக்ஸ் இந்த ஃபீமேல் டென் வர எக்ஸ் டிசீஸ்டுன்னு இருக்கிறப்ப இந்த மேல் ஷுட் பி டிசீஸ்ட், பட் ஹி இஸ் நாட். சோ அப்போ நம்ம போட்ட இந்த கால்குலேஷன் இஸ் ராங். கிளியரா? இப்போ நான் வந்து இத விட்டுட்டு நான் இன்னொரு நெக்ஸ்ட் ட்ரை பண்றேன். டாமினன்ட் எக்ஸ் லிங்க் ட்ரை பண்ணலாம். சரியா? சோ இப்போ டாமினன்ட் எக்ஸ் லிங்க்னா என்ன? கேபிட்டல் எக்ஸ் will be the red diseased one and y is the normal one. So ஒரு டாமினன்ட் எக்ஸ் லிங்க்னா ஒரு எக்ஸ் குரோமோசோம் டாமினன்ட் குரோமோசோம் இருந்தா போறோம் டிசீஸ் ஆகிறதுக்கு. ஸ்மால் எக்ஸா இருந்தா 2 ஸ்மால் எக்ஸ் வேணும் அது டிசீஸ் ஆகிறதுக்கு. டாமினண்டா இருந்தா ஒரு கேபிட்டல் எக்ஸ்
போறோம் டிசீஸ் வரத்துக்கு. ஸோ இப்போ இந்த டாமினன்ட் எக்ஸ் லிங்க் நம்ம அசியூம் பண்ணிட்டு மேலுக்கு கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்னு போடுறோம். இப்போ இந்த ஃபீமேலுக்கு வந்து 2 ஸ்மால் எக்ஸ் வரும். ஏன்னா ஒரு கேபிட்டல் எக்ஸ் இருந்தா கூட ஃபீமேலுக்கும் டிசீஸ் வந்திருக்கும். ஸோ அப்போ 2மே ஸ்மால் எக்ஸ் ஃபீமேலுக்கு. இது கிளியரா? நான் ஜெனரேஷன் 1க்கு சொல்றேன். கிளியர் இல்லையா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த மேல் இஸ் நாட் சிக். ஒய்? இந்த ஃபீமேல் கிட்ட இருந்து வருது எக்ஸ் குரோமோசோம். ஸோ அப்போ ஸ்மால் எக்ஸ் அண்ட் ஒய் வருது. அதே மாதிரி இந்த மேல், தி அதர் மேல், this male also has small x and y. Now this female gets X chromosome from the father and the mother. So ஒரு capital X, ஒரு small x. Now this capital X from the father has the disease. Yeah. So she gets the disease because it's dominant. ஒரு diseased X இருந்தா போரும். அதே மாதிரி தான் இந்த ஃபீமேலுக்கும். சேம் திங் ஃபார் த அதர் ஃபீமேல். ஸோ 2 ஃபீமேலுக்கும் டிசீஸ் வருது. இந்த 2 மேலுக்கும் இது மாதிரி இந்த ஸ்மால் எக்ஸ் கேபிட்டல் ஒய். ஸோ தே ஆர் நாட் டிசீஸ். இது கிளியரா? இந்த ஜெனரேஷனுக்கு இப்போ நான் எப்படி போட்டேன்னு? எஸ் ஆர் நோ? கிளியர்? Yes or no? Clear எல்லாருக்கும் இது? Yes, ma'am. Okay. Yes. Okay. So next one, third generation பாருங்க. இந்த 2 பேருக்கும் இருக்கிறது தான் third generation இல்லையா? ஸோ இப்போ மேல்ஸ்க்கு எக்ஸ் குரோமோசோம் எங்கேருந்து வரும்? ஃபீமேல். ஸோ அப்போ கேபிட்டல் எக்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த கேபிட்டல் எக்ஸ் ஸ்மால் எக்ஸ் 2மே இருக்கு. ஆனா இங்க டிசீஸ் இருக்கிறதுனால நான் இந்த கேபிட்டல் எக்ஸ், டிசீஸ் இருக்கிற கேபிட்டல் எக்ஸ் வந்திருக்கு அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். அப்புறம் நார்மல்ஸ் ஒய் குரோமோசோம் ஃப்ரம் த மேல். ஸோ இந்த இது வந்து டிசீஸ்டு. ஏன்னா இந்த ஃபீமேல்ல இருக்கிற கேபிட்டல் எக்ஸ் வந்து இந்த ஃபீமேல்ல இருக்கிற கேபிட்டல் எக்ஸ் இஸ் கமிங் டு திஸ் கை. நவ் திஸ் ஃபீமேல் கெட்ஸ் திஸ் ஸ்மால் எக்ஸ் ஃப்ரம் திஸ் பேரண்ட் and the small x from the father. So 2 small x இருக்கு. She doesn't have the disease because இந்த disease வந்து dominant. So இந்த capital X தான் வந்து red. So small x இருந்து so she doesn't have the disease. அதே மாதிரி next male பாருங்க. So இப்போ இந்த female கிட்ட இருந்து ஒன்னு capital X வரலாம் இல்ல small x வரலாம். இந்த ஆளுக்கு disease இருக்கு. So capital X ன்னு assume பண்ணிக்கலாம். இந்த ஆளுக்கு disease இல்ல. ஸோ ஸ்மால் எக்ஸ் வந்திருக்குன்னு அசியூம் பண்ணிட்டு அப்புறம் மேல் கிட்ட இருந்து குரோமோசோம் ஒய் வந்துடும். ஸோ இந்த ஃபீமேலுக்கு இந்த கேபிட்டல் எக்ஸ் வந்திருக்கு. அப்புறம் மேல் கிட்ட இருந்து ஸ்மால் எக்ஸ் வந்திருக்கு. பட் பிகாஸ் திஸ் இஸ் டாமினன்ட் ஒரு எக்ஸ் போரும் டிசீஸ்க்கு இல்லையா? ஸோ திஸ் ஃபீமேல் இஸ் ஆல்சோ டிசீஸ். ஏன்னா டாமினண்டா இருந்தா ஒரு எக்ஸ் போரும், ஒரு டிசீஸ்ட் எக்ஸ் போரும் டிசீஸ்க்கு. அதே மாதிரி இந்த மேலுக்கு ஸ்மால் எக்ஸ் அண்ட் ஒய் வந்திருக்கு. ஸோ பர்ஃபெக்ட்லி ஃபிட்டா இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து டாமினன்ட் எக்ஸ் லிங்க்ட். கிளியரா? கிளியரா இது எப்படி டாமினன்ட் எக்ஸ் லிங்க்டுன்னு வந்ததுன்னு? தத்வாதிகா புரிஞ்சுதா லாஜிக்? Yes, ma'am. ஓகே. Okay, so now I'll just change to the question paper again. Yeah. So இப்போ இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருது இல்லையா? We'll move to the next. So in a dihybrid cross, pure red long pollen pea plant was crossed with white short pollen pea plant. So the linkage between the 2 genes was 66%. Then calculate white long pollen plant among a progeny of 1000.
மனோகர் எப்படி கால்குலேட் பண்ண ஏ? மேம் 66% வேல்யூவை மாற்றி 1000 கூட சப்ராக்ட் பண்ணால் வேல்யூ வந்துடும் மேம். ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சுதா அவன் எப்படி கால்குலேட் பண்ணான்னு? So 66% of the time, so red long க்கும் white short க்கும் linkage வந்து 66% of the time. அதாவது 66% of the time red long சேர்ந்து வரும், white short சேர்ந்து வரும். So இப்போ white long எப்ப சேர்ந்து வரும்னு கேக்குறான். So அது பாக்கி இருக்கிற number of times. 66% of time இது ரெண்டும் சேர்ந்து வரும் அப்படின்னா 40 பாக்கி இருக்கிற நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஒயிட் லாங்கும் சேர்ந்து வரும். கிளியரா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Recombination frequencies between the genes R and P, Q and okay, so R and P, Q and R, P and Q are 10, 21 and 11. What is the sequence of the genes? ஸோ வந்து மனோகர் அகைன் வந்து பின்னு சொல்லியிருக்கான் இல்லையா? ஸோ எப்படி பி சொன்ன? சரி, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதுல எதுக்குள்ள ஜாஸ்தி பர்சன்டேஜ் இருக்கு பாருங்க, 21% தான் இருக்கிறதுக்குள்ள ஜாஸ்தி Q and R. ஸோ Q and R are more close to each other compared to other genes. இல்லையா? So 21% recombination frequency. அப்போ 21% of times அது ரெண்டும் சேர்ந்து recombine ஆகும். So maximum percentage அதுக்கு தான் இருக்கிறதுனால maximum number of times Qவும் Rவும் சேர்ந்து வரும். ஓகேவா? So next maximum என்ன இருக்கு? 11%. அது என்னது? P and Q. So அப்போ Pயும் Qவும் சேர்ந்து வரலாம், 11% ஆஃப் டைம் சேர்ந்து வருது. Qவும் Rவும் சேர்ந்து வருது, Rவும் Pயும் கூட சேர்ந்து வருது, பட் relatively கம்மி compared to 21% and 11%. 10% வந்து கம்மி. So Pயும் Qவும் closer than P and R. Q and R are closer than P and Q. ஆமா, ஆப்ஷன் ஏ. So இதுதான் ஆர்டர், P and Q, Q and R. இதுதான் ஆர்டர். கிளியரா? Okay. Yes, ma'am. Okay. So next, person suffering from impaired nervous system and madness after consumption of polluted water, which metal is responsible? இது வந்து ஆப்ஷன் டி, லெட், பிளம்பம். PB is lead. Lead poisoning தான் usually responsible for these symptoms. ஓகேவா? ஆப்ஷன் டி. ஓகேவா? So next one. Green muffler is used against which type of pollution? Air, soil, water and noise. Soil, ma'am. இல்ல, நாய்ஸ் பொல்யூஷன். மஃப்ளர், ஆப்வியஸ்லி மஃப்ளர் எதுக்கு? டு மஃபிள் நாய்ஸ். யா, சோ ஆப்ஷன் டி. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். BOD, biological oxygen demand, is a measure of industrial wastes poured into water bodies, extent to which water is polluted with organic compounds, amount of carbon monoxide inseparately combined with hemoglobin, or oxygen needed by plants during the night. Option D. Sorry? Option B. Or yes, option B. So extent to which water is polluted with organic compounds. Okay, next one. In fast swimming fishes, propulsion is due to dash: pelvic fin, pectoral fin, dorsal fin or caudal fin.
பெக்ட்ரல் ஃபின்னா மேம்? இல்ல. சோ இட்ஸ் டி கார்டல் ஃபின். கார்டல் ஃபின்னா வந்து டெய்ல் ஃபின் இருக்கு இல்லையா? சோ இப்ப வேல் எல்லாம் பின்னாடி டெய்ல் இருக்கும் இல்லையா, ரடர் மாதிரி ஆக்ட் பண்ணும் இல்லையா? எஸ் மேம். சோ அதுதான் கார்டல் ஃபின். அதுதான் ஆன்சர். பெக்ட்ரல் ஃபின்னா என்னது மேம்? பெக்டரல் ஃபின், பெல்விக் ஃபின். சோ ரெண்டுமே இங்க டார்சல் ஃபின் தான் வந்து கை மாதிரி ரெண்டு ஃப்ரண்ட்ல இருக்கும். பெல்விக் ஃபின், பெக்டரல் ஃபின் வந்து மேல இருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் a minute, I will double check. ஆமா. சோ பெல்விக் ஃபின், பெக்டரல் ஃபின் வந்து கீழே இருக்கும். அதாவது கீழே இந்த சென்ஸ் ஃபிஷ்ஷோட வென்ட்ரல் சைட்ல, தட் இஸ் நமக்கெல்லாம் வந்து இப்போ நமக்கு ஸ்டொமக் இருக்கிற இடத்துல இருக்கும் நமக்கு ஸ்டொமக் இருக்கிற இடத்துல. ஸோ அந்த கீழ் பாட்டம் போர்ஷன் ஆஃப் த ஃபிஷ்ல வந்து இருக்கிறது வந்து பெல்விக் ஃபின். அண்ட் பெக்ட்ரல் ஃபின்ஸ் வந்து அதுக்கு ஆப்போசிட். இருங்க. ஸோ பெக்டரல் ஃபின் வந்து அதாவது ஒரு நிமிஷம். ஸோ இப்போ இமேஜின் ஃபிஷ்ஷோட பாடி வந்து நம்ம ஃபிஷ்ஷோட பாடி வந்து நம்ம பாடியோட. ஸோ திஸ் இஸ் த பாட்டம் பார்ட் ஆஃப் த ஃபிஷ், அவர் பேக் சைடு இஸ் த டாப் பார்ட் ஆஃப் த ஃபிஷ்னா நம்ம பாட்டம் பார்ட்ல இருந்து இப்படி வருது பெல்விக் ஃபின், நம்ம டாப் முதுகுல இருந்து மேல பக்கம் போறது வந்து பெக்டரல் ஃபின். கிளியரா? எஸ் மேம். சோ இப்போ நம்ம ஸ்டொமக்ல இருந்து இப்படி ஒண்ணு வருதுன்னா, நம்ம இப்போ ஃபிஷ் நம்ம ஹாரிசான்டலா படுத்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, நம்ம ஸ்டொமக்ல இருந்து இப்படி ஒண்ணு வருதுன்னா அது பெல்விக் ஃபின், நம்ம பேக் சைட்ல இருந்து அந்த சைடு போறது பெக்டரல் ஃபின். ஓகே சரி. நெக்ஸ்ட் ஒன். Ambulacral grooves are absent in the living forms of the class. Crinoidea, Astroidea, Ophiuroidea or Echinodermata. Ambulacral grooves na என்னன்னு தெரியுமா? So ambulacral இது வந்து grooves வந்து typically associated with the Echinodermata. So இப்போ for instance starfish, அதுக்கு தான் வந்து இந்த ambulacral grooves இருக்கும், that is near their oral side. So அதாவது மவுத்ல இருந்து அதோட ஒரு அந்த ஸ்டார் ஒரு ஆர்ம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும் இந்த ambulacral groove. ஸோ எக்கினோடெர்மாட்டால வந்து ப்ரிடாமினன்ட்லி இப்போ இந்த ஆஸ்ட்ராய்டியா அப்படின்னு சொல்றது வந்து இட் இஸ் பார்ட் ஆஃப் எக்கினோடெர்மாட்டா. ஓகேவா? ஸோ அதுல வந்து ambulacral grill வந்து present because இது வந்து part of Echinodermata. So what is not part of Echinodermata? அதுல தான் வந்து ambulacral grill is absent. So இப்போ வந்து Crinoidea is also part of Echinodermata. Ophiuroidea தான் வந்து ambulacral grills are absent. Clear-ஆ? So இப்போ ambulacral grooves ஃபங்க்ஷன் அது மேம்? ambulacral grooves வந்து ஒரு நிமிஷம். ஸோ அது ஸ்டார் ஃபிஷ்ல வந்து இட் இஸ் பிரசன்ட் ஒரு நியர் த மவுத். ஸோ அது வந்து ஒரு வாட் டு சே, ஒரு இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி ஒரு இட்ஸ் கைண்ட் ஆஃப் சூடோ ஒரு ஃபீட் grooves மாதிரின்னு வச்சுக்கோ. ஸோ மவுத்ல இருந்து ஆம் வரைக்கும் போகும் அது. அண்ட் ஃபீட் மாதிரி பிகாஸ் தே ஹெல்ப் இன் மூவ்மெண்ட், அதனால அது ஒரு ஃபீட் மாதிரி.
and they also help in other functions, food intake and other things, but mainly அது வந்து மூவ்மெண்ட்க்கு என்ன வேணா இருக்கலாம். சோ அதுல வந்து பிளேட்ஸ், ஸ்பைன்ஸ், சக்கர்ஸ் என்னவா வேணா இருக்கலாம். அது ஜெனரலி ஆம்புலேக்ரல் பார்ட்ஸ் அப்படின்னா அதெல்லாம் கிளாசிஃபை பண்ணுவாங்க. கிளியரா? எஸ் மேம். ஓகே. சோ இந்த ஓஃபியூரோயிடியால தான் வந்து இட் இஸ் ஆப்சென்ட். இது ரெண்டுமே எக்கினோடெர்மாட்டா இஸ் லைக் தி ஃபைலம், இது ரெண்டும் அதோட கிளாஸஸ். கிளியரா? ஓகே. சோ ஹார்ன்ஸ் ஆஃப் ரைனோசரஸ், chitin, bone, keratin, cartilage. Keratin. Sorry? C option. C. Option A, Manohar, where are? Option C, yeah? Yes, ma'am. Yes, option C is correct. It's made of keratin. Okay. Sharpies perforating fibers are related to muscle contraction, fixing teeth, heart contraction, or all of the above. Ma'am. Yes. Teeth எதுல மேம் ஃபார்ம் ஆகும்? Sorry? Teeth. Fixing of teeth, இல்ல மேம் அதுல ஃபர்ஸ்ட் ஹார்ன்ஸ் இருக்குல்ல மேம், ஹார்ன்ஸ் ஆஃப் ரைனோசரஸ். அதுல ஹியூமன் டீத் கெரட்டினா மேம்? ஹியூமன் டீத் வந்து மோஸ்ட்லி இல்லையே, அது கெரட்டின் இல்லையே, அது மோஸ்ட்லி கால்சியம் அசோசியேட்டட். Keratin is there definitely, but mostly enamel. Clear, huh? Yes, ma'am. So human hair is keratin, and fingernails are keratin. Teeth is calcium, phosphorus, enamel. Okay, va? Okay, ma'am. Okay, so Sharpies perforating fibers related to what? So Sharpies fibers are related to forming of teeth, fixing of teeth. Okay, ma? Option, which one is that? Option B. Okay, ma? So எதுக்குன்னா டீத் ஹேவ் டு, டீத்ல தான் வந்து நம்ம சூ பண்றோம், நம்ம நிறைய ஹார்ட் சப்ஸ்டன்சஸ் எல்லாம் கடிக்கிறோம். ஸோ அதனால நிறைய ப்ரெஷர் இருக்கும் டீத்ல. ஸோ அதுக்கு தான் இந்த ஃபைபர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். கிளியரா? Okay. So sweat glands are located in malpighian layer of the epidermis, dermis or subdermal layer of fat cells, glandular layer of epidermis. Option D, ma'am. Option D, glandular layer of epidermis. Yes, correct. Okay. So which one of the following is a matching pair of a drug and its category? Amphetamines are stimulants, heroin is a psychotropic, lysergic acid dimethylamine is a narcotic, benzodiazepam is a painkiller. So எது correct matching? Option A, ma'am. Okay. So example, amphetamine எக்ஸாம்பிள் சொல்ல, ரொம்ப காமன் இருக்கே. மெத்தாம்ஃபெட்டமின் இஸ் தேர், ரைட்? அதுதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன். ஸோ எஸ், ஆப்ஷன் வந்து ஏ, ஸ்டிமுலன்ட் தான் கரெக்ட். ஓகேவா?
Okay, so electron beam therapy is to treat enlarged prostate, gallbladder stones, kidney stones, cancer. Option D, ma'am. Option no. So it's radiation therapy typically used to treat cancer. Okay, va? Option C. Okay. So which one of the day is matched with the time period in a menstrual cycle? So release of egg on the 5th day, endometrium regenerates from 5 to 10 days, endometrium secretes nutrients for implantation 11 to 18 days, rise in progesterone level 1 to 15 days. So which is the correct match? Option B, ma'am. Option B correct. Endometrium regenerates 5 to 10 days. So, which of the following bone-like substance covers the root part of the tooth in case of human dentition? Gingivae, enamel, cementum, and periodontal ligament. Enamel, ma'am. Correct. Gingiva என்னது மேம்? Sorry. No. Cementum the option. So, enamel வந்து teeth oda the solid, what to say, the filling, that is enamel. Cementum வந்து base part of the tooth is cementum. அதாவது சிமெண்டம் வந்து பேஸா இருக்கும், ஃபுல்லா டூத்தோட ப்ராப்பர் திங் வந்து எனாமல். ஸோ ஆப்ஷன் சி சிமெண்டம். ரூட் பார்ட் அடியில இருக்கிறது வந்து சிமெண்டம். ஓகேவா? ஜிஞ்சிவே வந்து ஸோ கம், அதாவது இந்த பிங்க் கலர் போர்ஷன்ஸ். கிளியரா? எஸ் மேம். Okay, so next one, the parasympathetic activity during micturition. Contraction of detrusor muscle and contraction of internal urethral sphincter, contraction of detrusor muscle, relaxation of urethral sphincter, or relaxation of the detrusor and relaxation of sphincter, relaxation of detrusor, contraction of sphincter. So what is micturition first? What is micturition? Someone? Urination, ma'am. Urination. Since Continue. Urination, correct. So இதுக்கு ஆப்ஷன் வந்து பி. detrusor muscle வந்து கான்ட்ராக்ட் ஆகும் and internal urethral sphincter will get relaxed. ஓகேவா? Okay. So disease referred to as silent STD because it's usually asymptomatic in women in the early stage. Chlamydiasis, syphilis, gonorrhea, pelvic inflammatory disease. So chlamydiasis is the one that has not so many symptoms in the early stages. Clear? So next one. Which of the following sentences about amniocentesis is incorrect? Incorrect ne kekran. Okay va? So it is the removal of amniotic fluid via the needle inserted to the abdomen into the uterus. The amniotic fluid contains cells, amniocytes, of the amniotic membrane and some fetal skin cells. The technique has been developed for detecting fetal abnormalities by analyzing chromosome defect and metabolic disorders. It can be performed as early as 8 weeks of pregnancy. Identify the incorrect statement. Option D, ma'am. Option D, yes. It cannot be performed as early as 8 weeks. Okay. So next. In a 35-day menstrual cycle, ovulation occurs on which day? 35-day menstrual cycle.
21. No, 17. So ovulation typically occurs in the middle of the cycle. 28 day cycle na 14 days la varum. 35 day cycle na middle of 35 is like 17 days. So 17 days la varum. Clear? Yes, ma'am. Okay. Which of the psychological disorders characterized by doubts, violence, concerns about infections, germs, dirt? Schizophrenia, OCD, anxiety, attention deficit. Actually, have you come across this in your syllabus somewhere? No, ma'am. இல்ல. ஸோ இது வந்து ஓசிடி, அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். ஸோ இது இட்ஸ் பேசிக்லி ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கல் இல்னஸ் அது. அண்ட் இன் அடிஷன் டு இங்க இருக்கிற சிம்டம், மோஸ்ட் காமன் சிம்டம் வந்து கன்சர்ன் அபவுட் இன்ஃபெக்ஷன் பை ஜெர்ம் ஆர் டர்ட். இதுதான் வந்து மோஸ்ட் காமன் சிம்டம். தே won't like to touch other people because they are afraid of contamination or infection or anything. ஓகேவா? ஸோ இது ஐ டோன்ட் நோ இஃப் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அடிக்கடி வருமான்னு தெரியல, பட் குட் டு ஹேவ் அ லிட்டில் பிட் ஆஃப் ஜென்ரல் நாலேஜ். சரியா? எய்ட்ஸ் இஸ் கன்ஃபர்ம்ட் பை டிக் டெஸ்ட், ஷிக் டெஸ்ட், எலைசா டெஸ்ட், வெஸ்டர்ன் பிளாட். வெஸ்டர்ன் பிளட் மேம். Western blot, yes. Wait. Yeah, you can Western blot, but ELISA also irukku. Option C. Murugan, you said something. ELISA test. ஆமா. So actually ELISAவும் பண்ணுவா, வெஸ்டர்ன் பிளாட்டும் பண்ணுவா. பட் இந்த கன்ஃபார்ம் பண்றது வெஸ்டர்ன் பிளட் வச்சு தான் மேம் பண்ண முடியும். எலைசா இஸ் கரெக்ட். கன்ஃபார்ம்டு பை அப்படிங்கிறதுனால வெஸ்டர்ன் பிளாட் இஸ் தி ஆன்சர். பட் அதுதான். ஸோ இந்த கேஸ்ல எலைசாவும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அகைன் ஒன்னு கொஸ்டினை கேர்ஃபுல்லா படிச்சுட்டு, பிகாஸ் இந்த கேஸ்ல கன்ஃபார்ம் பண்றது வெஸ்டர்ன் பிளாட், பட் எய்ட்ஸ் கேன் பி டிடெக்டட் பை அப்படின்னு கேட்டா யூ கேன் ரைட் எலைசா அஸ் வெல். ஓகேவா? ஸோ தி எலைசா டெஸ்ட்ல வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரொம்ப ஈஸியா வரும். ஸோ தட் இஸ் வை தே டூ வெஸ்டர்ன் பிளாட் டு கன்ஃபார்ம். ஓகேவா? நம்ம டிக் டெஸ்ட், சிக் டெஸ்ட். ஸோ ஷிக் டெஸ்ட் வந்து have you heard of diphtheria toxin? Yes ma'am. So diphtheria test பண்றதுக்கு வந்து ஷிக் டெஸ்ட். ஓகேவா? ஸோ இது ஒரு நிமிஷம். திஸ் ஒன் வந்து டிக் டெஸ்ட் வந்து, ஸோ நீங்க ஸ்கார்லெட் ஃபீவர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? have you ever heard of scarlet fever? ஸோ ஸ்கார்லெட் ஃபீவர் வந்து இட்ஸ் அ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், ரொம்ப மோஸ்ட் காமன்லி இன் கிட்ஸ். ஸோ இதை டெஸ்ட் பண்றதுக்கு தான் டிக் டெஸ்ட் யூஸ் பண்ணுவா. ஓகேவா? எஸ் மேம். ஓகே. trapezium, trapezoid and capitate bones related to skull, hand, foot, girdle. Option B. B or D? என்ன சொன்ன? Hand B. Hand B. Okay. Correct. So next, tricep muscles join ulna with the pectoral girdle, pelvic girdle, humerus radius. Radius. Figure given below is a diagrammatic representation of the operation of which type of natural selection?
So directional selection, disruptive selection, stabilizing selection, or random chance. ஸோ இது வந்து டிஸ்ட்ரப்டிவ் செலெக்ஷன் பேரு. இதை படிச்சிருக்கீங்களா? செலெக்ஷன், நேச்சுரல் டைப்ஸ் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன். ஓகே, ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் எனிவேஸ். ஸோ டிஸ்ரப்டிவ் செலெக்ஷன் அப்படின்னா ஒரு இட்ஸ் டைவர்சிஃபைங் செலெக்ஷன் பேரு. அதாவது நேச்சுரல் செலெக்ஷன் அப்போ ஒரு ஒரு எனி பர்டிகுலர் ட்ரைட்டோ ட்ரெண்டோ எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதோட மீன் இங்க இருக்கும். சம்வேர் ஹியர் இஸ் த மீன் ஃபார் தட் பர்டிகுலர் ட்ரைட். ஸோ மீனை விட்டுட்டு இட் ஃபேவர்ஸ் மோர் வேரியன்ஸ். ஸோ ரெண்டு டைரக்ஷன்லயும் இட் ஃபேவர்ஸ் வேரியன்ஸ். ஸோ அதனால இட் டைவர்சிஃபைஸ். ஒரு ட்ரைட்டை நிறைய விதமா டைவர்சிஃபை பண்ணுது, இந்த பக்கம் அந்த பக்கம். ஸோ இட்ஸ் கால்டு டைவர்சிஃபையிங் செலெக்ஷன் ஆர் டிஸ்ரப்டிவ் செலெக்ஷன். மீனை விட்டுட்டு ஸோ இப்படி பீக் வராம இங்க ஒரு பீக் இங்க ஒரு பீக்னு வருது. மீன் விட்டுட்டு ரெண்டு சைடும் டைவர்ஸ் ஆறுது ஆர் டிஸ்ரப்ட் ஆறுது ரெண்டு சைடும். அதுக்கு பேர் தான் டிஸ்ரப்டிவ் செலெக்ஷன் ஆர் டைவர்சிஃபையிங் செலெக்ஷன். அதாவது இப்போ டேக் திஸ் டு பி எனி வேல்யூ extreme, the values on either side which are the extreme values are favored over the mean values. Okay va? Okay. So இப்ப டைரக்டிவ் செலெக்ஷன்னா அப்போ அப்படின்னா என்ன இருக்கும்? ஸோ டிஸ்ரப்டிவ் செலெக்ஷன்னா ரெண்டு டைரக்ஷன்லயும் போறது. டைரக்ஷனல் செலெக்ஷன்னா எப்படி இருக்கும்? ஸோ டைரக்டிவ் செலெக்ஷன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம்ல ஒன் எக்ஸ்ட்ரீம் ட்ரைட் இஸ் ஃபேவர்ட் ஓவர் த மீன் ஆர் தி அதர் எக்ஸ்ட்ரீம். ஒரு டைரக்ஷன்ல இந்த டைரக்ஷன்ல இஃப் இட் பீக்ஸ், திஸ் டைரக்ஷன் இஸ் ஃபேவர்ட் ஓவர் either the mean or the other extreme values. இப்போ ஸ்டேபிளைசிங் செலெக்ஷன்னா என்ன இருக்கும் பின்ன? இட் ஃபேவர்ஸ் த இன்டர்மீடியேட்ஸ். அதாவது டிஸ்ரப்டிவ் செலெக்ஷன்னா டிஸ்ரப்ட் பண்ணுது, ஸோ ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் ஃபேவர் பண்ணுது. ஸ்டேபிளைசிங் செலெக்ஷன் இஸ் தி ஆப்போசிட். ரெண்டு எக்ஸ்ட்ரீமை ஃபேவர் பண்றதுக்கு பதிலா பீக் இப்படி வரும் மீன்ல. கரெக்டா இதுதான் மீன்னா பீக் இப்படி வரும். கிளியரா? புரிஞ்சுதா? 3 types ஆஃப் செலெக்ஷன். டைரக்ஷன் மட்டும் புரியல மேம். டைரக்ஷன் புரியலையா? ஓகே. சோ இப்போ மீன் வந்து இந்த 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 டிப்ல தான் இருக்கு மீன். ஓகேவா? சோ மீனை விட்டுட்டு மீன்ல வந்து பீக் ஆகல பாருங்க இந்த ட்ரைட்டோட. சோ இது வந்து ட்ரைட்டுக்கு இருக்கக்கூடிய வேல்யூஸ். இது வந்து பாப்புலேஷன் as a percentage of population வச்சுக்கோ, or population percentage that have the trait. சரியா? சோ இதுதான் மீன் வேல்யூ ஆஃப் த ட்ரைட். சோ இங்க வந்து பீக் இல்லாம பீக் ரெண்டு சைட்லயும் இருக்கு. அதாவது இது ஒரு எக்ஸ்ட்ரீம் வேல்யூ, இது ஒரு எக்ஸ்ட்ரீம் வேல்யூ, இது மீன் வேல்யூ. பீக் வந்து மீன் வேல்யூல இல்ல. மீன் வேல்யூவை கம்மி பர்சன்டேஜ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இந்த பாப்புலேஷன் ஹேவ் இட். இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ட்ரைட்ஸுக்கும் ஜாஸ்தி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் ஹேவ் இட். ஸோ அதுதான் டிஸ்ரப்டிவ் செலெக்ஷன். அதாவது ரெண்டு டைரக்ஷன்லயுமே செலெக்ஷன் இருக்கும் அண்ட் மீனை விட்டுட்டு ரெண்டு எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸையும் அது ஃபேவர் பண்ணுது. கிளியரா? ஸோ இந்த மாதிரி ரெண்டு பீக். டைரக்ஷனல் செலெக்ஷன்னா இந்த ரெண்டு பீக் இருக்காது, ஏதான ஒரு பீக் தான் இருக்கும். இதர் இந்த பீக் இல்ல இந்த பீக், ஏதான ஒரு பீக் தான் இருக்கும். ஏதான ஒரு இதுதான் மீன் வச்சுக்கோங்க. இந்த பீக் இருக்கும் இல்ல இந்த பீக் இருக்கும், ஏதான ஒரு வேல்யூ அது ஃபேவர் பண்ணும்.
மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இந்த இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருப்பாங்க, இல்ல இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருப்பாங்க, நடுவுல இருக்க மாட்டாங்க. பட் டிஸ்ரப்டிவ் செலெக்ஷன்னா இப்படி ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லயும் இருப்பாங்க. டைரக்ஷனல் செலெக்ஷன்னா ஏதான ஒரு எக்ஸ்ட்ரீம்ல தான் இருப்பாங்க, ஏதான ஒரு பீக் தான் இருக்கும் இந்த ரெண்டுத்துல. ஸ்டெபிலைசிங் செலெக்ஷன்னா கரெக்டா நடுவுல இருக்கும், மீன் வேல்யூல தான் எல்லாரும் இருப்பாங்க. கிளியரா? எஸ் மேம். Okay. Criteria for reproductive isolation for defining a species can't be applied to paraspecies, sibling species or pseudospecies. So both A and B, C only, both A and C, both B and C. So இப்ப C கரெக்டா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுட்டா நமக்கு ஆப்ஷனை அக்செப்ட் பண்றது ரிஜெக்ட் பண்றது வந்து வச்சுக்கலாம். So what is reproductive isolation? So reproductive isolation garde, it measures the flow of genetic material, அதாவது flow of alleles within a population. So வந்து for reproductive isolation la criteria for reproductive isolation for defining a species can't be applied to paraspecies, sibling species or pseudospecies. So இப்போ paraspecies, sibling species அந்த டேர்ம் எல்லாம் நமக்கு தெரியணும். So what is paraspecies? பேரசைட் மேம். சாரி, பேரசிட்டிக்கா இருக்குமா? இல்ல. ஸோ இந்த டேர்ம்ஸ் நான் மூணுமே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ பேராஸ்பீசிஸ்னா என்னன்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ் வந்து இட் கேவ் ரைஸ் டு அனதர் ஸ்பீசிஸ், டாட்டர் ஸ்பீசிஸ். ஸோ அதாவது ஒரு ஆன்செஸ்டர் ஸ்பீசிஸ் gives rise to the daughter species, but it doesn't die out. ஸோ அந்த ஸ்பீசிஸ் வந்து ஸ்டில் லிவிங்கா இருந்துட்டு இன்னொரு ஸ்பீசிஸுக்கு ஜெனரேட் பண்ணுது. ஸோ அதுதான் பேராஸ்பீசிஸ்னு. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ், இப்போ ஹியூமன்ஸோட ஆன்செஸ்டர்ஸ் வந்து at the time that they were present itself, they gave rise to humans, but they were also present without going extinct. அதுதான் paraspecies-னு பேரு. The species that gives rise to another species without dying. So sibling species அப்படின்னா ரெண்டு two species from the same parent species. ஓகேவா? ஸோ ஒரே ஸ்பீசிஸ்ல ஒரே ஆன்செஸ்டர் லேந்து வர பாசிபிலிட்டி இருக்கு that they are nearly identical in appearance. They are related, they are very similar in appearance, they probably have a common ancestor, but they are reproductively isolated. So reproductively isolated அப்படின்னா வந்து இந்த இந்த ரெண்டு ஸ்பீசிஸையும் மேட் பண்ணது. ஸோ தே ஆர் வெரி சிமிலர், பட் ஆனா இது ரெண்டுத்தையும் மேட் பண்ணா வந்து you can't mate these two because they won't produce fertile next generation. Clear? So third one என்ன சொல்றா? pseudospecies. So pseudospecies na என்னன்னா, அதாவது ஒரு group of animals or ஒரு group of individuals are assigned to one species just for the purpose of analysis or just for the purpose of classification. அதை வந்து ஒரு ஸ்பீசிஸா சொல்றாங்க. பட் அதோட டாக்ஸானாமிக் ஸ்டேட்டஸ் வந்து இட் இஸ் நாட் வெரி கிளியர். ஸோ அது pseudospecies. இப்போதைக்கு ஃபார் த டைம் பீயிங் they are classified into one species for the purpose of taxonomic so for the purpose of classification. ஓகேவா? ஸோ இப்போ
criteria of reproductive isolation cannot be applied to அப்படின்னு சொல்றப்போ both அதாவது paraspecies and pseudospecies-க்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ paraspecies-னா நான் என்ன சொன்னேன், ஒரு parent species is giving rise to a daughter species without it being extinct by itself. ஸோ அப்போ reproductive isolation நான் என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா? ஸோ reproductive isolation-னா gene flow compares flow of alleles from one population to another population. அதாவது ரெண்டு related species, ரெண்டு different species, even though they are related, can they produce an offspring together or not? So it basically regulates the gene flow between the species. அதாவது இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த sibling speciesல வந்து they are ரெண்டும் related species, but they cannot reproduce to give a fertile offspring. So அங்க reproductive isolation நடக்குது. ஏன்னா they may be very closely related, but they can't produce an offspring together. Whereas for a paraspecies, which is basically a mother to another subspecies, or a pseudospecies is basically a group of organisms lumped together. So அது ரெண்டுத்துக்கும் வந்து reproductive isolation வந்து அப்ளை ஆகாது, பிகாஸ் அந்த pseudospecies வந்து ஒரு ப்ராப்பர் கிளாசிபிகேஷனே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அண்ட் paraspecies talks about mother to daughter species. ஸோ அதனால ஜீன் ஃப்ளோ வந்து மதர் டு டாட்டர் ஸ்பீசிஸ் இருக்கும். ஸோ அதனால சிப்ளிங் ஸ்பீசிஸ்ல மட்டும்தான் இந்த ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன் அப்ளை ஆகும். கிளியரா? இந்த கான்செப்ட்ஸ் புரிஞ்சுதா? ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன்னா என்ன, சிப்ளிங் ஸ்பீசிஸ், பாராஸ்பீசிஸ், சூடோஸ்பீசிஸ்னா? ஓகே, ஸோ மனோகர் அண்டர்ஸ்டுட். எவ்ரிபடி எல்ஸ்? சரி, நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணலாம். ஸோ அசர்ஷன் அண்ட் ரீசனிங் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இல்லையா? ஸோ இப்போ இதுல 4 ஆப்ஷன் இருக்கு. ஏபிசிடி. A வந்து both are true and reason is the correct explanation. B both are true but reason is not the correct explanation. C and D வந்து one is true and the other is false. So இப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ஓகே. ஓ இல்ல, ஸோ அது நெக்ஸ்ட். ஸோ இந்த கொஸ்டின் இன்னும் இருக்கு, சாரி. ஸோ ஜீன் ஃப்ளோ இஸ் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜீன்ஸ் பிட்வீன் பாப்புலேஷன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் which are not interbreeding. Transfer of genes between genetically distinct interbreeding populations. Transfer of genes between reproductively isolated species, or transfer of genes between sperm and egg. So gene flow na enna definition? So edukku option B, adhaadu if they are not interbreeding, breed பண்ணலனா gene flowவே இருக்காது, பிகாஸ் இன்டராக்ஷனே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதே மாதிரி ரீப்ரொடக்டிவ்லி ஐசோலேட்டட் ஸ்பீஷீஸ் நம்ம இங்க தான் பார்த்தோம். ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன்னா என்ன, சிப்ளிங் ஸ்பீஷீஸா இருந்தாலும் உன்னோட ஒன்று மேட் பண்ணா ஃபெர்டைல் ஆஃப்ஸ்பிரிங் வராது. ஸோ ரீப்ரொடக்டிவ்லி ஐசோலேட்டட் ஸ்பீஷீஸ்ல ஜீன் ஃப்ளோ இருக்காது, பிகாஸ் தே டோன்ட் ப்ரொடியூஸ் எனி ஃபெர்டைல் ஆஃப்ஸ்பிரிங் எனிவேஸ். அண்ட் ஜீன்ஸ் ஃப்ரம் ஸ்பெர்ம் டு எக் இஸ் நாட் கால்ட், அது ஜஸ்ட் ஃபார்மேஷன், ஜைகோட் ஃபார்மேஷன்ல அது வரும். இதுக்கு ஜீன் ஃப்ளோங்கிறது ரெண்டு பாப்புலேஷனுக்கு நடுவில் நடக்கிற ஜீன் இது. ஸோ ஜெனட்டிக்கலி டிஸ்டிங்க்ட் இன்டர்பிரீடிங் பாப்புலேஷன்ஸ்குள்ள நடக்கிறது. ஆப்ஷன் பி. கிளியரா? எஸ் மேம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அசர்ஷன் ரீசனிங் 5 கொஸ்டின் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா. ஸோ காலரா பேஷண்ட் இஸ் given glucose electrolytes and water. Reason, these plasmolyze the disease causing germs. So assertion correct-ஆ, reason correct-ஆ, ரெண்டும் correct explanation-ஆ அப்படின்னு பார்க்கணும். So assertion is cholera patient is given glucose electrolytes and water. இது வந்து definitely true. cholera patientக்கு கொடுப்பாங்க, because one of the major symptoms is diarrhea. ஸோ லாஸ் ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கிறப்போ எலக்ட்ரோலைட்ஸ் நிறைய கொடுப்பாங்க. தீஸ் பிளாஸ்மோலைஸ் த டிசீஸ் காசிங் ஜெர்ம்ஸ்.
True or false? So இது false. So the purpose of giving glucose electrolyte water is for the patient to gain back the electrolytes that he has lost, gain back the water that he has lost. So disease causing germs on the glucose electrolytes water வச்சுண்டு you can't plasmolyze them. You don't get அதுக்கு வந்து treatments, other treatments இருக்கு. So the reason for giving this is for the patient to regain what he has lost. So A is correct, reason is wrong. Option C. இது clear-ஆ? Yes, ma'am. Okay. So typhoid carriers may be cured by surgical removal of their spleen. Disease germs remains concentrated in it. So splenectomy, surgical removal of the spleen is called splenectomy. So typhoid germs வந்து sometimes they have ஒரு lesions மாதிரி இருக்கும். So it is a complication, it's very rare but it is a complication of typhoid fever. So அந்த மாதிரி splenic so இந்த மாதிரி lesions வந்து typically spleen-ல தான் concentrate ஆயிருக்கும். So அந்த lesions எல்லாம் remove பண்ணனும்னா spleen-ஐ மொத்தமா remove பண்ணனும். So splenectomy is a common treatment. Surgical removal of the spleen-ஐ வச்சு disease germs வந்து remove பண்றது possibility. So option A. Assertion correct, reason correct, reason assertion, so assertion reason correct-ஆ explain பண்றது. So அதாவது splenectomy is commonly done. Why? The disease germs remain concentrated in it. So option A, assertion correct, reason correct, reason explains the assertion. So hepatitis B, also known as serum hepatitis, is an acute infection of liver caused by hepatitis B virus. Reason, hepatitis B virion or the Dame particles is an RNA virus. So hepatitis B virus, sorry? Option A. So option A na an assertion is correct, reason is correct. Reason is Assertion is correct, reason is correct. okay, but option A இப்ப choose பண்ணனும்னா assertion is correct, reason is correct and assertion is explained by the reason. புரியுதா? So நான் வந்து sky is blue, earth is brown அப்படின்னு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொன்னேன்னா ரெண்டும் கரெக்டா இருக்கலாம். ஆனா வந்து ஸ்கை இஸ் ப்ளூங்கிறத எர்த் இஸ் ப்ரௌன்ங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றதா? எர்த் ப்ரௌனா இருக்கிறதுனால ஸ்கை ப்ளூவா இருக்கா இல்லையா? சோ அது மாதிரி அசர்ஷன் ரீசன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்பதான் ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணணும். So hepatitis B is an acute infection of the liver. So hepatitis B na என்னன்னு சொல்லிருக்கான் basically. So அது RNA வைரஸா இருக்கட்டும் இல்ல DNA வைரஸா இருக்கட்டும் இல்ல whatever. How does it explain that hepatitis? So basically assertion வந்து என்ன சொல்றான்? Hepatitis B is caused by hepatitis B virus. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு first of all explanation தேவையா? அவனே சொல்றான் what is hepatitis B? It is a liver infection னு சொல்றான். It is caused by the hepatitis B virus னு சொல்றான். இல்லையா? So it is a statement. And the statement க்கு reason வந்து so hepatitis B RNA virusங்கிறது வந்து it's not a reason to explain the assertion. இல்லையா? நான் சொல்றது புரியுதா? Yes, ma'am. Both are true, ma'am. Okay. So அப்ப எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுவ? Option C. Option C, correct. Okay, va? Ma'am, HPV is a RNA virus or DNA virus, ma'am? DNA virus. DNA virus.
Then the region should be wrong, right? ஆமா, அதான் ஆப்ஷன் சி தான் அது. இப்ப இருங்க, நான் மேல போய் காட்டுறேன் இரு. So assertion is true, reason is false is C. Okay, ma'am. நான் C தான் சொன்னான் அவன். கன்ஃபியூஷன் ஏதாவது இருக்கு, அவன் சி தான் சொன்னான் ஆப்ஷன். Okay, ma'am. I want to know whether it is DNA virus or not. It is a DNA virus only. It's not an RNA virus. So இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ராங் தான். ஸோ வந்து ஆப்ஷன் சி. நான் வாட் ஐ வாஸ் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் வாஸ் திஸ் இஸ் அ செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி ஸ்டேட்மெண்ட் இல்லையா? இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீ என்ன ரீசன் கொடுத்தாலும் இது எக்ஸ்பிளைன் ஆகாது, பிகாஸ் அதுலயே எல்லா எக்ஸ்பிளனேஷனும் இருக்கு. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன ரீசன் கொடுத்தாலும் இட் won't எக்ஸ்பிளைன். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்தா ஆப்ஷனே நீங்க யோசிக்கவே கூடாது. தட் வாஸ் வாட் ஐ வாஸ் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன். ஓகேவா தத்வாதிகா? Yes, ma'am. ஓகே. பட் வந்து நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு திஸ் இஸ் a DNA வைரஸ். ஸோ ஐ திங்க் மனோகர் வந்து ஆப்ஷன் சி தான் சொன்னான் ஃபர்ஸ்ட். அதனாலதான் வந்து நான் அது எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் பிகாஸ் திஸ் இஸ் a DNA வைரஸ், இங்க ஆர்என்ஏன்னு கொடுத்துருக்கு. ஸோ ஆப்ஷன் சி இதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? Okay. சரி, நெக்ஸ்ட். ஐ திங்க் நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கேன்னா ஹெப்படைட்டிஸ் பி டு எக்ஸ்பிளைன் அபௌட் ஹெப்படைட்டிஸ் பி we are using ஹெப்படைட்டிஸ் பி என்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றோம் இல்லையா? See, hepatitis B, also known as serum hepatitis, is an acute infection of liver caused by hepatitis B virus. ஆமா, சோ பேசிக்கலி எல்லாத்தையும் அதுலயே சொல்லிட்டான். அதனால வச்சு ரீசன் எதுக்குமே இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தா ஆப்ஷன் ஏ நம்ம கன்சிடரே பண்ணக்கூடாது. ஓகே ஓகே. ஏன்னா ஆப்ஷன் ஏ வந்து ரீசன் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன் இருக்கு இல்லையா? ஓகே ஓகே. சோ இப்போ இந்த அசர்ஷன் என்னது? பேசிக்கலி ஒரு ஸ்டேட்மெண்ட், ஹெப்படைட்டிஸ் பி இஸ் காஸ்ட் பை ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ். ஓகே ஓகே. சோ இப்போ இது எப்படி, வாட் ரீசன் will you give for this? இல்ல? ஆமா ஆமா அதான். It is because someone discovered that it is caused by hepatitis B virus. So we know that it is caused by hepatitis B virus. So இதுக்கு ரீசன் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி blanket statements இருக்கிறப்போ don't even think of option A. Okay. Thank you. Okay, so the three carp fishes, Cartla, Labio and Sirena, can be grown together in the same pond more economically. Reason, they show commensalism. So what is commensalism? Both are having positive. Both are having positive. So in the three fishes, commensalsa இல்லையா? Okay. So இது வந்து இந்த மூணு ஃபிஷ் வந்து கமென்சால்ஸ் கிடையாது. ஸோ அதனால ரீசன் இஸ் த ராங் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் தி ரீசன் இஸ் ராங். So they cannot be, so assertion is correct, they can be grown in the same pond, but the reason is not because they are commensals. So option C. Clear?
Okay, so இன்னொரு question paper, I'm just taking it out. ஆல்ரெடி மேடம் ஆல்ரெடி 11:30 ஆயிடுச்சு. Okay, யூ வாண்ட் டேக் மேபி தி நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் நெக்ஸ்ட் கிளாஸ் கூட எடுத்துக்கலாமா? sure. எனக்கு I am okay with whichever the students are comfortable with. ஏன்னா மேபி யூ மே டேக் அபவுட் 10 to 15 minutes இல்லைங்களா? என்ன ஸ்டூடெண்ட்ஸ் should be continue இல்ல புது கொஸ்டின் பேப்பர் புது நாள் எடுத்துக்கலாமா? I think we can some other day we can start madam. அப்ப உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். Sure, okay. பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கும் ஒரு கொஞ்சம் இது கிடைத்த மாதிரி இருக்கும். ஓகே மேடம், thank you. Okay, so இன்னைக்கு எல்லாமே புரிஞ்சுதா இல்ல ஏதான doubts, anything anyone wants to ask, you can ask. Sure, okay. Okay. Okay, thanks. Thank you madam. Thank you. Okay, sure. Thank you, ma'am. Thank you, sir. Sure.